நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தென் கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு அப்படிங்கிற கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இந்த டிசைனில் நிறையா பேர் லாட் ஆஃப் கமெண்ட் எந்த வீடியோலனாலுமே அதிகமான கமெண்ட். ஸோ அதிகமாக கை கொடுக்க மாதிரி அதிகமான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த காலேஜ் விசிட் பண்ண சொல்லி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸில் நம்ம நிறைய காலேஜ் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட காலேஜ் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்த காலேஜ். அண்ட் தென் வீடியோ போட்டு ரொம்ப நாள் இருக்கும். ஸோ காலேஜ் ரிலேட்டடாக வீடியோ ஷூட் பண்ணி லாஸ்ட்டாக இந்த மாதம் 5ஆம் தேதி ஷூட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் நான் அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஒரு 50% வீடியோ கம்ப்ளீட் ஆகி நிற்கி. இந்த நிறைய பேர் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண வேண்டாம், என்னோடய வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days 3 days டைம் எடுப்பேன். ஸோ போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதால சில காலேஜ் நான் கொடுக்காம இருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறீங்களா நிறைய காலேஜ் சென்னை ஷோனில். ஸோ அந்த காலேஜெலாம் கொடுக்காம இருக்க ரீசன் அதுவாக தான் இருக்கும். ஸோ சில காலேஜில் நம்ம ஷூட் பண்ணாலும் ஷூட் பண்ணாமல் ஜஸ்ட்டு விசிட் பண்ண போனால் கூட இந்த ஐகானிக்கான அந்த கேப்பு இந்த ட்ரெஸ்ஸு பேக்கை பார்த்து ஸோ யூடியூப்பில் விளாக் ஷூட் பண்ண வந்தீங்களா, என் காலேஜ் ஷூட் பண்ண வந்தீங்களா ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா காலேஜ்லையுமே பவுன்சர் கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதாலேயும் சில காலேஜில் வீடியோஸ் கொடுக்க முடியல, அவுட் ஆஃப் கேம்பஸ்க்கு வெளியே இருந்து கூட. ஸோ இந்த வீடியோ எனக்கு எந்தளவுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. மேபி இந்த வீடியோ நான் ஒழுங்காக இந்த வீடியோ ஓரளவு ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு ஷூட் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். கோயம்புத்தூரோட கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா தான் அந்த அன்பிரிடிக்டபிள் கிளைமேட்டுங்கிறது 10 நிமிஷம் வெயில் அடிக்குது, அப்புறம் 10 நிமிஷம் லேசான அந்த காற்றோட வெயில் கம்மியாக. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு கிளைமேட். ரூட் எப்படி வரலாம் அப்படின்னா அண்ட் தென் ஜங்ஷன் சிட்டிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் விழுது. எக்ஸாக்டாக கரெக்டாக 27 கிலோமீட்டர் விழுது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் அங்கேருந்து ஒரு பொள்ளாச்சி போகிற பஸ்ஸில் கிணத்துக்கடவு அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் நேம் சொன்னாலே இங்கே 2 ஸ்டாப் இருக்கதான் சொன்னாங்க. காலேஜ் நேம்ஸ்னு சொன்னால் ஸோ கரெக்டான அந்த இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த இங்கேருந்து ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 2018 அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி இப்படி ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிகேஷன் வச்சுருக்கதா சொல்லப்படுது. அண்ட் இதை தாண்டி பிளேஸ்மெண்ட்டும் ஒரு 40 lakh ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தேன். நீங்கள் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது காரணம் மேபி ரீசெண்டாக கான்ட்ரவர்சி இந்த காலேஜ் நேமில் கான்ட்ரவர்சியாக வந்த ஒரு வீடியோவா அதுவா அப்படிங்கிறது கூட தெரியல. நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன். அண்ட் தென் ஸோ ஜென்ரல் நம்ம எல்லா வீடியோவும் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வீடியோவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அண்ட் தென் ஒரே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறிவுப்படுத்திங்க. உங்கள் பேர் அண்ட் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர் அண்ட் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னீங்க. சார் ஐ எம் தியானேஷ். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கரண்ட் ஃபைனலி 4th year படிக்கிறேன். என் பேர் விக்னேஷ்குமார், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர். பேர் விக்னேஷ், நான் இப்போ கரண்ட் ஃபைனல் இயர். ஒரு 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க காலேஜ் கரெக்டாக. ஸோ இதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்க ஸ்ரீ ஈஸ்வர். வை ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட ரெஃபரன்ஸ், அதாவது அப்பா இன்னொரு சீனியர் ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க. அவங்க நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஏன் கட் ஆஃப் அந்த டைமில் நாங்கள் 12th படிக்கும்போது கொரோனா முடிஞ்ச வந்ததாட்டி ஆல்ரெடி கட் ஆஃப் நல்லா ஏறி இருந்துச்சு. எல்லாமே டஃப்பாக கிடைக்கும் போது ஸோ எனக்கு கவுன்சிலிங்கில் தான் இந்த காலேஜே வந்தேன். ப்ளஸ் இது வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. காலேஜ் நல்லா இருக்குது. என்ன கட் ஆஃபில் வந்தீங்க? 186.9. நீங்கள் எதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது இன்ஸ்பிரேஷன்? ஆக்சுவலாக நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தேன். இங்கே வந்து 2nd year தான் ஜாயின் ஆனேன். என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த காலேஜில் எல்லாமே நல்லா இருக்குது, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். லேட்டர்னா என்ன டிபார்ட்மெண்ட், என்ன பர்சன்டேஜில் ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து ஆட்டோமொபைல்லேருந்து இங்கே வந்து சிஎஸ்சி ஜாயின் ஆனேன். என்னோட பர்சன்டேஜ் வந்து 88%. எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு இருந்தது. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது இந்த காலேஜ் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஸோ காலேஜில் இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கேம்பஸில் இருக்கலாம், இந்த அகடாமிக்காக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட், கல்ச்சர்ஸ், இன்னும் வேறு என்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன விஷயம் பிடிச்சிருந்தது ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸோட நல்ல இன்ட்ராக்ஷன் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூலில் இருந்தது எல்லாமே தனி தான். காலேஜ் வந்துட்டாலே நம்ம எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோன்றது எதிர்பார்க்குறோம். எனக்கு எடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. லைக் ரொம்ப இதுவாக படித்தோம். லைக் அவங்க சொல்லித்தரதாகட்டும் இதாகட்டும் ரொம்ப நார்மலாக லைக் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்துச்சு. நாங்கள் படித்ததே லைக் ரொம்ப ஃப்ரீயாக தான் ஜாலியாக படித்தோம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஒரு இது பண்ண மாதிரி எங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆச்சு. ஸோ நானும் இந்த பிளேஸ் ஆகியிருக்கேன் எம்படியூர்னு ஒரு கம்பெனியில். ஸோ இது வரைக்கும் எனக்கு அது ஃபைனல் இயர் பிளேஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுங்கள், என்ன பேக்கேஜ் ரேஞ்ச் அண்ட் என்ன ரோல்? நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் ரோல் தான். எம்படியூர்ன்ற கம்பெனி சென்னையில் இருக்குது. 8 LPA பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இன்டர்னா இப்போ உங்களுக்கு அவங்க வந்து ஒரு இந்த வருஷத்தில் 6 months இன்டர்ன் பண்ணணும். அக்டோபர் அவைலபிலிட்டி கேட்டாங்க, நான் அக்டோபர் கொடுத்துருக்கேன். அக்டோபருக்கு மேலே இன்டர்ன் கூப்பிடுவாங்க, போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்ச விஷயம் என்னென்னா இங்கே வந்து அகாடமிக் அந்த சப்ஜெக்ட்டை தாண்டியும் ட்ரைனிங் வந்து நிறையா கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரைனிங் நிறையா கொடுக்குறாங்க. மோர் ஃபார் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து அதிகமாக வந்து இந்த காலேஜ் வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஐஎம் ஹாஸ்டல். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து 24 hours லேப் ஃபெசிலிட்டி ஓப்பனில் இருக்கும். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேம்பஸில் வந்து லேப் ஃபெசிலிட்டி. ஓகே. ஸோ அலோடு தானே வெளியே போகலாமா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் விட்டு வெளியே? கேம்பஸ் விட்டு வெளியே போகலாம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண நினைப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது ஸோ பேசிக்கலி எல்லாருக்குமே ஒரே ஒரு ட்ராபேக்காக என்னவா இருக்குன்னா ரொம்ப இன்டீரியர் லொக்கேஷனாக இருக்குது. ஏன்னா வரும்போதே கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும். பஸ்ஸு தான் மோஸ்ட்லி பஸ் ஆர் ஹாஸ்டல் தான் ரெண்டு மோஸ்ட் இதுவாக இருக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர், நான் பஸ்ஸு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லொக்கேஷன்றது ஒரு ட்ராபேக், அது ஒரு கொஞ்சம் யோசிக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 1.5 hour ட்ராவல்ன்றது. மற்றபடி நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டாஃப்ஸ் வந்து லைக் எப்போயுமே நல்லா பார்த்துப்பாங்க. ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கக்கிட்ட பேசுகிறோமோ அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துறாங்க. அதுக்காகவே என்னை கேட்டால் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன். இப்போ யாராவது உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த காலேஜ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்கில்லை வளர்த்துக்க அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து டெக்னிக்கலாகவும் சரி மற்ற விஷயத்துலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசருக்காக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நானும் ஈரோட்லேருந்து தான் வரேன். ஸோ எங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. ஸோ என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்க ஹாஸ்டல்? 85,000 பே பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபுட் எப்படி இருக்கும்? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா என்னங்கிறது சார்? வாரத்தில் 3 நாள் வந்து நான்வெஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் வெஜ். மாதிரி பிடித்தீங்க உங்கள் பேர் அண்ட் என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர் கரண்ட்டாக நீ எங்கேருந்து வரீங்க? என் பேர் அஜித் குமார். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். இப்போ 3rd year EC டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு. என் பேர் கவின்குமார், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். என் பேர் முரளிகிருஷ்ணன், நான் வந்து உடுமல்பேட்டிலேருந்து வரேன், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் 3rd year. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், EC டிபார்ட்மெண்ட் 3rd year. என் பேர் ராஜசெல்வன், நான் EC டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலியிலேருந்து வரேன், 3rd year. நான் பர்வதேஷ், திருப்பூர்லேருந்து வரேன், 3rd year ட்ரிபிள். ஸோ இப்போ இதில் எல்லாருமே 3rd year தான் இருக்கீங்க, ட்ரிபிள் அண்டு ECE. ஓகே. ஸோ இதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்க ஒரு 3 years முன்னாடி இந்த காலேஜ் சூஸ் பண்ணதுக்கான ஸோ ரீசன் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மோட்டிவேஷன் இருந்திருக்கலாம் மேபி சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக சூஸ் பண்ணேன். ஓகே. இல்லை நான் சும்மா ரேண்டமாக தான் சூஸ் பண்ணேன். அதனால் ஓகே. ஒரு கவுன்சிலிங் ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன கவுன்சிலிங்கில் வந்தீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்டில்? ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து பார்த்ததில் ஓகே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் காலேஜ். எங்கள் அண்ணா இங்கே படித்தாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு, அதனால இங்கே வந்தேன். கவுன்சிலிங்கில் தான் சும்மா கவுன்சிலிங். ஸோ ஒரு 2 years கம்ப்ளீட் பண்ணிங்க, இப்போ தான் 3rd year உள்ள போகிறீங்க. யா. ஸோ 2 years கம்ப்ளீட் பண்ணி காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காலேஜில் பிடிச்ச விஷயம்னா எந்த மாதிரி நம்ம ஸ்டடீஸ் உங்களுக்கு அகடாமிக்காக ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா அகடாமிக்காக என்ன விஷயம் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்தீங்கன்னா இந்த விஷயம் பிடிக்கும். அண்ட் தென் சில ஃபுட்டாக இருக்கலாம், ஸோ கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி எதாவது கூட இருக்கலாம். கல்ச்சர்ஸில் அது பண்ணேன், ஃபைனான்ஸில் இருக்கேன் நான். ஸோ அதில் டான்ஸில் பண்ணேன். ஓகே அந்த மாதிரி விஷயத்தில் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டுருக்கு. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? கிளாஸ்லாம் நல்லா எடுக்கிறாங்க, நல்லா புரியுற மாதிரி எடுக்கிறாங்க. சப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொரு வருஷமும் அடாப்ட் ஆகிக்கிறாங்க கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி. காலேஜில் பிடிச்ச விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ். ஏன் டவுன் சைட் இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டியில் இந்த ஜெராக்ஸ் அதுவே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு கொண்டு வந்ததில் கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. இல்லைனா அங்கே போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இப்போ ஓகே பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் ஃபுட்டு தான் ஹாஸ்டல் ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களை பற்றி ஷார்ட்டாக அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க? ஆனால் நான் இளம்பருதி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் விமல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் அகிலன், EC செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லாமா? எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க? நேட்டி? நான் ஈரோடு. நான் பொள்ளாச்சி. நான் கிருஷ்ணகிரி. ஓகே. ஸோ ஒய் ஸ்பெசிஃபிக் அந்த காலேஜ் ஏன் சூஸ் பண்ணீங்க? 3 years முன்னாடி 3 years முன்னாடி நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ்னு வரல, கவுன்சிலிங்கில் நான் பண்ணேன். அதில் இந்த காலேஜ் கிடைச்சனால அதை சூஸ் பண்ணேன். ஓகே. நானும் சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் கவுன்சிலிங் போட்டேன். எனக்கு வந்து செயின்ட் ஜோசப் சென்னை கிடச்சிது, அதில் ட்ரிபிள் கிடச்சிது. அதுக்கு பதிலாக வந்து இங்கேயே ஐடி படிச்சிக்கலாம்னு சொல்லி ஐடி இருக்கு. ஓகே. நீங்கள் ஐடி, நீங்கள் ஐடி சேம், 2 பேருமே ஐடி ஃபைனல் இயர். கவுன்சிலிங் மூலியமாக தான் வந்து. கவுன்சிலிங் மூலமாக வந்தீங்க. கட் ஆஃப் சொல்லாமா? கவுன்சிலிங் தான் சொன்னீங்க எல்லாருமே. என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும்? நான் 186. நான் 180. நான் 181.
சாரி எனக்கு கேட்கல அந்த நாய்ஸில். இவங்க 2 பேரும் ஐடி, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? ஈசி. ஓகே சூப்பர். ஸோ காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அப்சைடாக பிடிச்ச விஷயம், அந்த உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது என்னங்கிற ஷேர் பண்ணுங்க. யூஸ்வலாக எல்லா காலேஜ்லேயும் இருக்க மாதிரி தான். ஹாஸ்டலில் இருக்கிறது நல்லாயிருக்கும், ஹாஸ்டல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்றபடி கிளைமேட் நல்லாயிருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா டொமைன்லேருந்தும் மீன்ஸ் எல்லா பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வரனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பிடிச்ச விஷயம்னா கிளாஸில் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு பேசுறது. மற்றபடி வேறு ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாக பிடிச்ச விஷயம்னா ஹாஸ்டல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் கேம்பஸ் ஸ்கூலில் நைட்டு ஃபுல்லாக கூட இருக்கலாம், லேப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அங்கே போய் ஸ்டடி பண்ணலாம். அங்கே போய் நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறது லேப் இல்லைனாலும் அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோ. ஓகே. ஸோ ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஸோ உங்களோட பர்சனல் கவுத்துக்கும் என்ன அகாடமிக்கும்? ஃபேக்கல்ட்டின்னு பார்த்தோன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபேக்கல்ட்டிகிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவங்களும் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவிலாக தான் பழகுவாங்க. கூட என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸி எங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம அகாடமிக்ஸ் தாண்டி நம்ம மற்றபடி எந்த ஹெல்ப் கேட்டாலும் அகாடமிக்ஸ்லேருந்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அப்புறம் 2 அரியர் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே. சார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க? ஸ்காலர்ஷிப் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஸோ நீங்கள் எதுவும் இன்வால்வ் இருந்தால் கூட சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லை ஹேக்கத்தான் எதுவும் வின் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹேக்கத்தான்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க அவங்க. இப்போது நீங்கள் ஹேக்கத்தான் போகிறீங்க அப்படின்னா சரி இந்த ஹேக்கத்தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எவ்வளோ அக்காமடேஷன் தர முடியுமோ அவ்வளோ தருவாங்க. ஹேக்கத்தான் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லைண்ணா. எதில் பண்ணது இல்லை. ஸ்போர்ட்ஸும் எதுவும் அவ்வளோக்கா பெருசாக போனது. நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். நான் கபடி டீமில் இருந்தேன். நல்லா உங்களுக்கு ரெகுலராக நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். கபடிக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரைனர் போட்டிருப்பாங்க. டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க காலேஜ்லேருந்து. ஸோ நீங்கள் 3rd இயர் சொன்னீங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிட்டா அந்த நீங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு அண்ட் கரண்ட்டாக ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா 3rd இயர்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. 3rd இயர்லேருந்து ஃபைனல் இயர் நீங்கள் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டே தான் இருக்கும். அண்ட் தென் டொமைன் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் 3rd இயர்லேயே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் எவ்வளோ நீங்கள் படித்து உங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு படித்து அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உள்ளே போய்க்கணும். அதே தான். 3rd இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு டொமைன் வந்து நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. 3rd இயர் அந்த ஸ்டார்டிங்லேயே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் இயர் வரதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4th இயரில் ப்ளேஸ் ஆகலாம். எங்களை மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ தான் நாங்கள் டொமைனே சூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் 3rd இயரில் சூஸ் பண்ணால் கரெக்டாக. நான் இப்போ தான் 3rd இயர் போயிருக்கேன். டொமைன் சூஸ் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க்கிங் டொமைன் சூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ஈசி டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஈசி டிபார்ட்மெண்ட்டில் கோர் அண்ட் கோடிங் டொமைன் நெட்வொர்க் என்னென்ன கோடிங் என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டொமைன் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹையஸ்ட் பேக்கேஜ் ஐடியில் ஸ்பெசிஃபிக்காக ஐடியில் ஸோ என்னென்னு தெரிஞ்சு ஷேர் பண்ணலாமா? அண்ட் தென் உங்கள் சீனியர் சூப்பர் சீனியர் ப்ளேஸ் ஆகிருப்பாங்களே. அண்ட் தென் கம்பெனி எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்க? கம்பெனிஸ் வந்து டாப் கம்பெனிஸ் ஆட்டோடெஸ்க்கு அந்த மாதிரி பிபி பிரிட்டிஷ் பெட்ரோலியம்லாம் வருவாங்க. அதில் நிறையா பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. பேக்கேஜ் ரேஞ்ச் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். பேக்கேஜின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாம் இன்டர்ன்ஷிப் போவாங்க. இன்டர்ன்ஷிப் போயிட்டு அதுலேருந்து ஃபுல் டைம் கன்வெர்ட் ஆகிறது வந்து அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். மேபி 44 அந்த ரேஞ்ச்லேயும் வரும். மற்றபடி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். உள்ளே போய் அவங்க முடிவு பண்ணுறது. மேபி நம்ம ஃபஸ்ட்டு அவங்க சிடிசின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே உள்ளே போய் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அவங்க பேக்கேஜ் வேரி ஆகும். ஸோ ஃபிக்ஸ்டு பேக்கேஜ் சொல்ல முடியாது. உங்களோட லாங் டேர்ம் கரியருக்குள்ளே என்ன நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி அப்படிலாம் ப்ளேஸ் ஆகணும், ஏதாவது ஸ்பெசிஃபிக் டொமைன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உள்ளே போகணும். கம்பெனிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பிடிக்கும்னு அப்புறம் தானே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிஞ்சு ஃபஸ்ட்டு கம்பெனி போகணும். அதுக்கப்புறம் அதில் வந்து வர அமௌண்ட்டை வச்சு அதை சேவ் பண்ணி ஒரு கெஃபே அந்த மாதிரி வச்சாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனர் சொல்லும்போது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு சில காலேஜில் ஆண்டர்ப்ரனருக்குன்னு ஒரு செல் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா, இன்குபேஷன் செல் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜில் எந்த விஷயம் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னங்கிறது. அந்த மாதிரி எங்கள் காலேஜ்லேயே இருக்குண்ணா. அது மாதிரி ஒரு தனியாக ஹையர் எஜுகேஷன் தனியாக ஒரு செல் இருக்கும். அதுலேயே வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் சொல்லி தருவாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போ தான் தெரியாது. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை சூஸ் பண்ணு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எப்படின்னா
இப்போ காலேஜ் வேறு இடத்துலேருந்து வரீங்க, நீங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குது, செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பீங்க, நல்லா நல்லா கேட்டு படிச்சுப்பீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். வேறு வெளியிலேருந்து வரவங்க வந்து அவங்க வந்து இப்போ ப்ளேஸ் ஆயிடுவாங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா கன்ஃபார்மாக ப்ளேஸ் ஆயிடுவாங்க. டேலண்ட் இருந்ததுன்னா எங்கே போனாலும் ப்ளேஸ் ஆயிடுவாங்க. மற்றபடி டேலண்ட் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களோட அட்வைஸ் ஏதாவது சின்ன டிப்பு கூட? ஸோ அட்வைஸுங்கிறத விட டிப் உங்கள் ஜூனியருக்கு இப்படி வரவங்க நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி வரலாம் காலேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் ப்ரோ வரும். வெளியே இருந்தே மேக்ஸிமம் பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு தான் ப்ரோ. இங்கே வந்து எல்லாம் கற்றுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இப்போ இருக்க டெக்னாலஜி காலம்படி எல்லாமே ஸ்பீடாக மூவ் ஆகுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னா முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தங்குது. ஓகே, ஃபைனல் கொஷின். ஸோ இந்த விஷயத்தை காலேஜில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? இந்த விஷயம் காலேஜில் சேஞ்ச் பண்ணணும்னா சாப்பிட்றது அம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து பில்லிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாஸுக்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு அவ்வளோ இது இல்லை. பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. சுருக்குமாரி படித்துங்க உங்கள் பேர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃப்ளாரன்ஸ் குமார், 4th இயர் சிஎஸ்சி படிச்சிருக்கேன். ஓகே. நான் சஞ்சய், 4th இயர் இசிஇ படிக்கிறேன். இசிஇ. நான் வந்து ஆகாஷ், 4th இயர் சிசிஇ படிச்சிருக்கேன். ஓகே. நான் சுகன், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல். ஃபைனல் இயர் மெக்கானிக்கல். ஸோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? இந்த ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு தான் காலேஜ் சூஸ் பண்ணோம். பிளேஸ்மெண்ட் வாங்கியும் அப்புறம் அலுமினிஸ்ட்டை கேட்கும்போது ஓகே அப்படின்னா சரி ஓகே. ஓகே. அலுமினி ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், ஸோ சூஸ் பண்ணுவேன். நான் கவுன்சிலிங்கில் வந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய காலேஜஸ் பார்த்தேன், அதில் சரி இது ஒன்று இருந்துச்சு, சரி கோயம்புத்தூர் போடுவோமே. ஓகே. என்ன கட் ஆஃபில் வந்தீங்க? 183. நான் வந்து இங்கே ஜாப்பனீஸ் சொல்லி தராங்க அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் ரீசனாக வந்தேன். ஜப்பான் போகணுங்கிறது தான் ஆசை. அதனால் மெயினாக இங்கே சூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ எந்த இயர் சொன்னீங்க? 4th இயர் ஃபைனல். 4th இயர் ஃபைனல் இயர். ஸோ ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டீங்களா? 2 லெவல் முடிச்சிருக்கேன். இப்போ ஸ்காலர்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன் ஜப்பான். ஓகே. ஃபுல்லி ஃபண்டட். ஓகே. ஸோ ஜாப்பனீஸில் ஏதாவது ஷார்ட்டாக உங்களை பற்றி ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாமா? கொன்னிச்சிவா, வதாஷிவா ஃப்ளாரன்ஸ் சிமல் தேஸ், வதாஷிவா நிஜூசா தேஸ், வதாஷினா ஷூமிவா அனிமேவோ கேமோ சித்தே குதாசாய். ஓகே. ஸோ அப்படியே அது இங்கிலீஷில் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க, என்ன சொன்னீங்கிறது? என் பேர் ஃப்ளாரன்ஸ் விமல், எனக்கு 20 வயசு ஆகுது. நான் வந்துட்டு என்னோடய ஹாபீஸ் வந்துட்டு கேம் விளாட்றது. ஓகே. ஸோ காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாருமே ஃபைனல் இயர், கரண்ட் ஃபைனல் இயர். ஓகே. ஸோ காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. தென் அகடாமிக்காக இருக்கலாம், அண்ட் தென் பர்சனலாக பிடிச்ச விஷயம். ஓகே. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப க்ளீனியாக இருக்கும், எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது, நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அகடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, என்ன கேட்குறோமோ அதை பண்ணாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ் ரொம்ப பிடிக்கும் காலேஜில். அடுத்து நம்ம தான் வந்து எனக்கு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாங்க அகடமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்டாஃப்ஸ் கூட நிறைய பிடிக்கும். ஸோ ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன கேட்டாலும் வந்து கிடைச்சிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். அப்புறம் வந்து சீனியர் இன்ட்ராக்ஷன் நிறைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்பெனி பற்றி சொல்லுவாங்க, அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என் காலேஜில் ஓடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவும் இல்லை, எங்களுக்கு வந்து நான் படிக்கணும் ஏதாச்சுன்னா ஓடி போயிடுவேன். ஓகே. எனக்கு ஹட்டு இருக்குது, இங்கே ஹட்டில் உட்காந்துருக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும், நல்லா காற்றோட்டமாக நேச்சரில் உட்காந்து ரொம்ப. ஓகே. ஸோ இந்த காலேஜில் ரொம்ப நோட்டபிள் ரீமார்க்கபுளாக இருக்க விஷயம் நோட்டபுளாக இருக்குன்னா ஓகே தெரிஞ்சு சொல்லுங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டாஃப் அண்ட் ஃபேக்கல்ட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களோட அகாடமிக் க்ரோத்துக்காக? ஸ்டாஃப்லாம் நல்லா ஃபுல் சப்போர்ட், ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப சப்போர்ட். நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரோத் ஆகி வேணும்னு சொல்கிறோமோ அதை ரிலேட்டடாக ட்ரைனிங்கும் தருவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்டாஃப் பண்ணுறது ஃப்ரெண்ட்லி. ஸ்டாஃப் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. என்ன புதுசாக டொமைன் வருது அப்படின்னா ஒரு 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அப்படின்னா ஒரு டீம் அதாவது கிளப் மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே. ஸ்ட்ரிக்ட்னா எந்த விஷயம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது? ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோட்லலாம் பார்க்க மாட்டேன், க்ளீன் ஷேவ் பண்ணுறேன். க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும்? ஆமாம், நான் பண்ணலை. ஓகே. ஆக்சுவலாக 4th இயர்னால சும்மா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் கோட் பார்ப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாச்சும்.
வேறு லேப்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து மற்றபடி ஓகே. ஸோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா நீங்கள் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் சிஸ்டமாக அப்படி எந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்குங்கிறது ஷேர்? ஃபெசிலிட்டிஸில் எல்லாம் ஓகே, லேபு எல்லாம் இருக்குது. நாங்கள் மெக்கானிக்கல்னால டிசைன் சாஃப்ட்வேர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபெசிலிட்டி சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. நீங்கள் சிசி இப்போ நான் விஎல்எஸ்சி டொமைனுங்கிறனால எனக்கு FPGAs தேவைப்படுது. அடுத்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனக்கு கேடன்ஸில் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து காலேஜில் இருக்குது. பெருசாக ட்ராவல் பண்ணுறது. ஓகே. ஸோ நீங்கள்? நான் ஈஸி, நான் சாஃப்ட்வேர் ஐடியில் இது பண்ணிருக்கேன். எனக்கு எல்லா சாஃப்ட்வேருமே இருக்குது, எனக்கு எந்த ஒரு இஷ்யூ. நான் சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் பர்சனல் லேப்டாப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா நமக்கு லேபில் போய் டெய்லி பண்ண முடியாது. அதனால் பர்சனல் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நம்ம லேப்டாப் பெட்டர். மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது உங்கள் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அண்ட் தென் ஸோ இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் தேர்ட் இயர். ஓகே. டேரெக்டாக ஹையர் எஜுகேஷனுங்கிறதுனால எனக்கு ட்ரைனிங் ஜாப்பனீஸ் ட்ரைனிங் மட்டும் தான் எனக்கு. ஓகே. டேரெக்டாக ஹையர் எஜுகேஷனா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு? இங்கே அதுக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்னென்ன காலேஜ் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், தேவையான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஓகே. ஸோ கேட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி எதுவும்? கேட் ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. எனக்கு அது தேவைப்படாதனால எனக்கு அது இருக்காது. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள், ஹையர் எஜுகேஷன் எங்கே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த காலேஜ்? நான் வந்துட்டு ஜப்பானில் தான் பார்த்துருக்கேன். ஜப்பானில் வந்துட்டு ரிட்ஸ்மேகான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது அடுத்து ஜனவரிக்கு மேலே தான். ஓகே. ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மீன் உங்களோட காலேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லை அங்கேருந்து? அது எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸாம்ஸும் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணோன்னா ஓகே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வச்சு அவங்க சொல்லுவாங்க. அங்கே ஜப்பான்லேருந்து சொல்லுவாங்க நமக்கு 100 என்ன தருவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? IELTS இந்த மாதிரி? இதுக்கு வந்துட்டு தனி யூனிவர்சிட்டி பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். ஏன்னா இது வந்துட்டு யூனிவர்சிட்டி தனியாக நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுனால அவங்க என்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஃபீல்டில் படிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஐடி டொமைன் தான். எனக்கு எல்லா ட்ரைனிங்கும் நல்லா பண்ணுறோம். நம்ம என்ன ட்ரைனிங் கேட்குறோம், இப்போ எனக்கு இந்த டாப்பிக்கில் வந்து நான் வீக்காக இருக்கேன், அதில் வந்து எனக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணோன்னா அது நல்லா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி போய்கிட்டு இருக்கு? பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் நான் பிளேஸ் ஆகிருக்கீங்க நீங்கள். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள், என்ன கம்பெனி அண்ட் தென் பேக்கேஜ் ரேஞ்ச் அண்ட் தென் ரோல்? இப்போ வந்து கேடன்ஸ் பிளேஸ் இருக்குது. அனலாக் லேஅவுட் இன்ஜினியர் 15 LPA வந்து சிடிசி சொல்லியிருக்காங்க. ஓகே. வந்து இன்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்ன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ இன்டர்னா வித் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது? ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஓகே ப்ரோ. ஆகஸ்ட் 1 கிளம்பிடுவேன் நான். ஓகே. 40K வந்து ஸ்டைபண்ட். 40K ஸ்டைபண்ட். ஓகே. ஆல் தி பெஸ்ட். ஓகே. நானும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன், மிஸ்டர் கூப்பர்னு சொல்லிட்டு. பேக்கேஜ் வந்து 10 LPA. இப்போ எனக்கு ஜான்வரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன அட்வைஸ் கொடுப்போம்னா எல்லா சைடும் ஓகே தான், காலேஜ் சைட்லேருந்து எல்லாம் ஓகே தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு காலேஜில் வந்து ஒரு ஏதாச்சும் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே, மற்றபடி ஓகே. ஓகே. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இந்த காலேஜ் ஈஸ்வரை சூஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வந்து மோஸ்ட்லி ஒரு டாப் காலேஜ் மாதிரி இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். பட் நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் வரலீங்க அப்படிங்க வந்து பாருங்கள், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக. ஓகே. இப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணுன்றதை கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு உண்மையாக இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை எவ்வளோ நீங்கள் வெளியே காட்டுறீங்களோ அவ்வளோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு குட் இதுங்க. அதான் நீங்கள் சும்மா வந்து சேர்ந்தோடனே பிளேஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களே எஃபர்ட் போடணும். நீங்கள் சும்மா பிளேஸ் பண்ணதுக்கும் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்களும் எஃபர்ட் போட்டால் தான் பேச முடியும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு தான் பேச முடியாது. அது வரைக்கும் செல்ஃப் ஸ்டடியும் முக்கியம். இங்கே சொல்லி தருவாங்க ஓரளவுக்கு எல்லாமே. ஓகே. ஓகே. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஓவராலாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி வீடியோ அவ்வளோதான். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த காலேஜோட அலுமினி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த காலேஜ் தான் பெட்டர் விஷயம். ஸோ டாப் காலேஜ் சீரிஸ்னால் சீரிஸ் கொடுத்துருக்கோமே தவிர இந்த எலிஜிபிள் யார் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தென் எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்க்குறேன். தென் கமெண்ட்ஸ் மூலமாக நம்ம பேசிக்கலாம். அண்ட் தென் பெட்டர் நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காலேஜை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறது. மேபி ஜாய்ஸ் லிஸ்ட்டில் நம்ம 3-4 காலேஜ் வச்சுருப்போம். அண்ட் தென் ஃபைனலாக 1-2 இதான் அதிகபட்சம் ஒரு 3 காலேஜ் தான். இந்த காலேஜில் தான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போகிறோம்னு நினைப்போம். ஸோ அந்த 3 காலேஜோ 4 காலேஜோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இல்லை, எல்லா வீடியோலையுமே ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறது இன்னும் பெட்டர்.
அண்டு ஓகே ஃபைனலாக வீடியோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் எந்த காலேஜில் இருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுங்க. ஓகே பார்க்கலாம். பாய்.